இந்த ஸ்கேலப் ஸ்லீவ் பட்டனை எப்படி மார்க் பண்ணுங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு பேப்பர் கேன்வாஸ் எடுத்துக்கோங்க. லென்த் வந்து உங்களுடைய லைனிங்கில் ஸ்லீவ் மார்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கேன்வாஸில் மார்க்கிங் பண்ணலாம். 1/2 இன்ச் வந்து தையலுக்கு தேவையான அளவு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை இங்கே மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி கோடு போட்டுக்கணும். 1/2 இன்ச்சு மார்க் பண்ணி இதுக்கு மேலே 2 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறோம். இந்த மாதிரி இப்போ ஸ்கேலப் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த கர்வ் லைன் வந்து சின்னதாக வேணும், இந்த மாதிரி பெருசாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது வரைக்கும் நீங்கள் ஸ்கேலப் கொடுத்தா போதும். இதை இப்போ இந்த இடத்துல கொடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்தா போதும். இல்லை எனக்கு வந்து இந்த மாதிரி நல்லா பெருசாக வேணும் ஸ்கேலப் வந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே 1 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருப்போம், அது வரைக்கும் நம்ம கொடுக்கணும். அவ்வளோதான். ஸ்கேலப்புடைய ஹைட் வந்து எவ்வளோ வேணுங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கர்வ் வரையணும். இப்போ இந்த பெரிய கர்வ் வரைஞ்சிருக்கேன்ல, அதை நான் எப்படி வரைஞ்சேன்னு சொல்கிறேன். கரெக்டாக இந்த 1 இன்ச் லைனில் இப்படி ஸ்கேலை வைக்கிறோம். வைக்கும்போது இந்த மடிப்பு இந்த பாஷேப் வருது இல்லையா ஸ்கேலில், அது ரெண்டும் இப்படி ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து இந்த லைனில் முட்டணும். இப்படி வச்சுட்டு இப்படி கர்வ் பண்ணணும். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாக நம்ம கர்வ் பண்ணணும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த 1 இன்ச் கோடு இருக்குல்ல, இதுக்கு மேலே ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணுங்கள். இதில் ஒரு கோடு போட்டுக்கணும் இந்த மாதிரி. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுக்க போகிறோம். எப்படி கட் பண்ணணும்னு சொல்கிறேன். கரெக்டாக இங்கே கர்வ் லைன் இருக்கு இல்லையா, இதிலேயே நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி கட் பண்ணிட்டு போயிட்டு இந்த லைனையும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை இந்த லைனிங் மேலே வச்சு அயன் பண்ணிக்கலாம். இந்த லைனிங்கில் தையலுக்கான அளவு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுக்கு மேலே இந்த ஸ்கேலப் வந்து முட்டுற மாதிரி இருக்கணும். அந்த ஸ்கேலப்புடைய லென்த்து இந்த மாதிரி வச்சுட்டு அயன் பண்ணிக்கணும். மெயின் ஃபேப்ரிக்குடைய ரைட் சைடுக்கு மேலே இந்த மாதிரி லைனிங்கை வைக்கணும். லைனிங்கை வைக்கும்போது கேன்வாஷ் மேலே பக்கம் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம தையல் போட ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம கேன்வாஷ்க்கு மேலே தையல் போடக்கூடாது. அந்த கேன்வாஷுக்கு ஓரமாக இங்கே மேலே இப்படி நம்ம தையல் போட்டு வரணும். இந்த மாதிரி தையல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த கேன்வாஷை விட்டு ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம இதை கட் பண்ணுறோம். இந்த மாதிரி இப்போ இந்த கர்வ் முடிய இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணுறோம். கட் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ திருப்பிக்கலாம். அயன் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் இந்த ஸ்லீவ் பேட்டர்ன் பிடிக்கும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.